ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் வந்து எக் வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 5 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே போல் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். வேறு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து 6 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மூடி போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ எக் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 5 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு கொரகொரப்பாக தான் அரைக்கணும். நைஸாக அரைச்சிங்கன்னு சொன்னால் மசாலாவுக்கு நல்லா இருக்காது. வெங்காயத்தோட பீசஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியணும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இன்னொரு 1/2 டீஸ்பூன் காரத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிக்கலாம். த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு வெங்காயத்துலேருந்து. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். தக்காளி பியூரி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி எவாப்ரேட் ஆகி நல்லா திக்காகிற வரைக்கும் இந்த மசாலா குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வந்துட்டு நல்லா திக்காகி ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அப்படியே மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மசாலா வந்து நல்லா திக்காக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான ஜிஞ்சர் எக் மசாலா ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.